ஒரு வீடுன்னு இருந்தால் வெளியில் போயிட்டு வேலைக்கு போயிட்டு வராங்க அப்படின்னு சொன்னால் அந்த உடைகளை அப்படியே களைஞ்சு ஒரு பக்கெட்லேயோ இல்லை துணி துவைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு வச்சுருக்கக்கூடிய ஒரு கூடையிலையோ போட்டு வச்சுருவாங்க. வந்துட்டு குளிச்சுட்டு ஒரு வேஷ்டியோ இல்லை இரவு உடையோ போட்டுட்டு இரவு வேலை அப்படின்றத செய்வாங்க இல்லையா. இப்போ நாம் என்ன பண்ணுறோம், நாம் ஆஃபீஸ்லேருந்து வந்த உடனே நாமளாகட்டும், நம்ம கணவராகட்டும், குழந்தைகளாகட்டும், யாராக இருந்தாலும் ஆஃபீஸ்லேருந்து வந்த உடனே அந்த உடைகளை அன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் போடணும் அப்படின்றத மனசில் பதிய வச்சுக்கணும். இன்றைக்கி போட்ட உடை மீண்டும் நாளைக்கு போடக்கூடாது. இன்றைக்கி ஒரு உடையை போட்டுட்டோம் அப்படின்னா அது அழுக்கு உடையாக மாறிடுது. அந்த உடையை மறுபடியும் நாளைக்கு பேண்ட் நல்லா தான் இருக்குது, நாளைக்கு ஒரு நாளைக்கு போட்டுக்கிறேன், ஜீன்ஸ் நல்லா தான் இருக்குது, நாளைக்கு ஒரு நாளைக்கு போட்டுக்கிறேன், இந்த ஷால் இன்றைக்கி தான் யூஸ் பண்ணேன், நாளைக்கு இதே ஷாலை நான் கட்டிக்கிறேன். இப்போ நிறைய பெண்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த முகத்துலலாம் தலையிலலாம் வந்து டஸ்ட்டெல்லாம் படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷால், ஒரே ஷாலை ஒரு வாரம் 10 நாளைக்கு கூட பயன்படுத்துகிறாங்க. அப்படி இல்லாமல் அந்த ஷால் அப்படிங்கிறத இல்லை ஜீன்ஸ் பேண்ட் அப்படிங்கிறது எந்த ஒரு உடையாக இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் வெளியில் போயிட்டு வந்துட்டிங்கன்னா அது துவைக்கிறதுக்கு போட்டுருங்க.